திமுக முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியின் மூத்த தலைவருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்கூட்டத்தில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜயின் அரசியல் செயல்பாடுகள், தேர்தல் பிரச்சாரம் மற்றும் ஆட்சி குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் வரவிருக்கும் இடைத்தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறாது என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். அதேபோல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிட முடியாது என்றும் எம்ஜிஆரின் மக்கள் நல பணிகளை சுட்டிக்காட்டி அவர் பேசினார். பேச்சின் போது உடனே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், நான் திரிசாவை சொல்கிறேன் என்று யாராவது தப்பாக நினைக்காதீர்கள், எந்த பெண்ணுக்காவது உதவி செய்திருக்கிறாரா என்று அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியதும் அவரது கருத்து சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குதிரை பேரம் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது தொடர்பாக கேள்வி எழுப்பிய அவர், குதிரை பேரம் செய்வது யார், திமுகவா தமிழக வெற்றிக் கழகமா என விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த கருத்துக்கள் அவரது அரசியல் விமர்சனங்களாகும். அவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாவேகா தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் வெளியாகவில்லை. இதற்கு முன்பும் முதலமைச்சர் விஜய் குறித்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய சில கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அவை தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. தற்போதும் வெளியான இந்த பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை உருவாக்கி இருக்கும் நிலையில் இதுகுறித்து தாவேகா மற்றும் திமுக தரப்புகளின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.